வெள்ளிக்கிழமை காலையில் இப்போ நல்ல பனி வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. காலைல எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. நேற்று நைட்டே வந்துட்டு உப்பு ஜாடி எல்லாமே வந்துட்டு கழுவி வச்சுருந்தேன். காலைல எந்திரிச்சு உப்பு எல்லாமே வந்துட்டு போட்டு வச்சாச்சு. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஃபுல்லாகவே நான் கழுவிட்டு தான் வந்துட்டு உப்பு வந்துட்டு போட்டு வைப்பேன். உப்பு வந்துட்டு தீராமல் மேலே மேலே வந்துட்டு போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கீழே அடியிலலாம் வந்துட்டு அந்த தண்ணியாக வந்துட்டு நீர் வந்துட்டு கோர்த்துரும். அதனால் வந்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஃபுல்லாக வந்து கழுவிட்டு வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். அதை வந்துட்டு போட்டு எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு கருப்பு கவுனி அரிசியில் வந்துட்டு மாவு வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அது என்னென்னா புளிக்கவே இல்லை, மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு ஒரு 4 இட்லி மட்டும் வந்து ஊற்றி வைப்போம் பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லி ஊற்றி வந்துட்டு வச்சேன். புளிக்காதனால இட்லி சரியாகவே வந்துட்டு வரவே இல்லை. அப்புறம் இது கொத்தமல்லி சட்னி வந்துட்டு அரைச்சி அதை வச்சாச்சு. இன்றைக்கி இப்போ ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பப்பாயா வந்து வச்சு விட்ருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வச்சு விட்டேன். ஏன்னா காலை சரியாக வந்துட்டு பிள்ளைங்க சாப்பிடலை. அந்த இட்லி வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை. தண்ணி வந்துட்டு